கான்ஸ்டபிள் அவங்க கோட்டு கேப்லாம் கழட்டு. அந்த 2 கோடி ரூபாயில 1 கோடி ரூபாய் நீங்க தான் கொடுக்கணும். புஜ்ஜி ஆவ் மேரே சாத். மீரா மீரா என்னாச்சு? மீரா மீரா என்னாச்சு? என்னமாச்சு? மிதம் 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 மீரா. ஐயோ, பக்கத்துல ஒரு சோடா கடை கூட கிடையாது. என்ன பண்ண போறேன்? அம்மா மீரா, காய்கறியெல்லாம் என்ன விலை விற்கிறது தெரியுமா? இனிமே வாரத்துக்கு ஒரு முறை நேராக கோயம்பேட்டுக்கு போய் அங்கிருந்து மொத்தமாக வாங்கிக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். மீரா, காய்கறியெல்லாம் சரியா இருக்கா பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன கிச்சனில் படுத்துட்டா? ஒத்தையா எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறா. பாவம், டயர்டாக படுத்துட்டா போல இருக்கு. இவன் என்ன சோடாபட உள்ள ஓடுறான்? மீரா மீரா, இந்த சோடாவை குடி. அறிவு இருக்காடா உனக்கு? தூங்குறவளை எழுப்பி எதுக்குடா சோடா கொடுக்குற? உனக்கு அறிவு இருக்கா? அவ தூங்கல, ஷாக் அடிச்சு விழுந்திருக்கா. என்ன ஷாக் அடிச்சிருச்சா? மீரா மீரா, பாத்து பாத்து மெதுவாமா. இந்த சோடாவை குடி. எப்படிமா இருக்கு? எது சோடாவா? அவளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இட்லி ரெடி பண்ணி வச்சேன். மிளகா பொடி இல்லைன்னா அப்பா சாப்பிட மாட்டாரு. அதான் மிக்ஸி பக்கம் போனேன். ஏயா, வயசான காலத்துல 2 இட்லியை வாயில அடைச்சிட்டு ஓடக்கூடாதா? அது என்ன வக்கனையா? என் பாட்டி என்ன அப்படி வளர்த்துட்டாங்களே. உன்னையும் உன் பாட்டியையும் மிக்ஸில போட்டு அரைக்கணும். மீரா, இன்னைக்கு பூரா நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ சமைக்கிறது நீ பண்ணியா? மீரா, இந்த வீடு ரொம்ப பழசா ஆயிடுச்சுல்ல? நீ கட்டின வீடு இல்ல, அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் கட்டின வீடு. அந்த சைடு பைப்பு தான் லீக் ஆகுது. வயரிங் எல்லாம் கம்ப்ளீட்டா மாத்தணும். கம்ப்ளீட்டா மாத்தினா செலவு ஜாஸ்தி ஆகும். பேசாம இந்த வீட்டை இடிச்சிட்டு பிளாட்ஸா கட்டிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம வச்சுக்கிட்டு மத்ததையெல்லாம் வித்துடலாமே. என்ன மீரா, முதல்ல கட்டின வீடு இடிக்கிறமான்னு யோசிச்சு பாரு. முதல்ல போட்ட டிராய் சட்டையை எப்பவும் போடுறேன். முதல்ல போட்ட ஷூவை அப்பயும் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, உசுறு முக்கியமா சென்டிமெண்ட் முக்கியமான்னு பாக்கணும்ல. அப்ப நாளைக்கே கொத்தனார வர வைக்கிறேன். ஆமா, ஊர்ல நீங்க தானே வீடு கட்டுறதுக்கு கொத்தனார கூட்டு வந்தீங்க. அவன் வீடு எல்லாம் கட்டி முடிச்சிட்டு அஸ்திவாரத்தை எங்க போடுறதுன்னு நான் கேட்டாங்க. என்னமா பண்ண முடியும்? மொத்தமா 10 பேர் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. இதுல யாரா கொத்தனார்னு நான் தான். சரின்னு அவனை கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பேரு கொத்தனார்னு. நந்தனார் கோனார்னு பேர் வச்சுப்பாங்க, கொத்தனார்னு பேர் வச்சுக்கிறது அப்பதான் முதல் தடவையா கேள்விப்பட்டேன். அக்கா, முதல்ல ஒரு பில்டரை கூட்டிட்டு வந்து பில்டிங்கை காட்டுவோம். அவர் தான் ஐடியா கொடுப்பாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி இதுக்கெல்லாம் பணம்? பிளாட்ஸ் புக் பண்ண வரவங்க கொடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் பத்தாது. நான் பேங்க் மேனேஜரை பார்த்துட்டேன். அவர் என்ன இன்ஜினியரா? ஐயோ, அவர் தானே லோன் கொடுக்கணும். ஓ, எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். யார் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து மீட்டிங் போடுறான். நீங்க யாரு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன கடவுளா? இல்ல, கருணாகரன், பீச் ஹோட்டல் மேனேஜர். இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களெல்லாம் பார்க்கலாம் தான் வந்தேன். இதுக்கு தாண்டா ஹோட்டல்ல பாக்கி வைக்காதே சொல்லிருக்கேன். ஐயோ, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண ஐட்டம் தான் வரும். மேனேஜர் நீங்க வந்திருக்கீங்க. அது நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அப்படியே ஆம்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. ஆமா, 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஹோட்டலுக்கு உங்க ஃபேமிலில இருந்து யாராவது வந்தாங்களா? ஏதோ காணாம போயிடுச்சா? அப்படின்னா என் வீட்டுக்காரனோட அத்தையும் மாமாவும் தான் ஏதாவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. 18ஆம் தேதி. 3 மாசத்துக்கு முன்னாடி 18ஆம் தேதி. அக்கா, நீயும் நானும் ஷாமலா குழந்தை காது குத்து போனோமே. அப்ப பாயசத்துல பள்ளி விழுந்துச்சுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பீச் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்ல. அட ஆமா, ஆனா நம்ம பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு தானே வந்தோம். அட இல்லம்மா, அன்னைக்கு ஒரு கூப்பனை கொடுத்து உங்க பேரை ஃபில் பண்ண சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அக்கா தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. குலுக்கி போட்டதுல உங்க பேர் செலக்ட் ஆயிருக்கு. உங்க பேருக்கு 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் வந்துருக்குமா?
அக்கா அப்ப இந்த வீட்டை இடிக்க வேணாம். 10 லட்சம் ரூபாயில வீட்டை ரிப்பேர் பண்ணி புதுசு பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, பணம் எப்ப கிடைக்கும்? மொத்தம் 3 ஃபேமிலி செலக்ட் ஆயிருக்குமா? அப்ப 10 3ஆல வகுத்துருவீங்களா? 3 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணி அந்த ஒரு ஃபேமிலிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம். அதான் செலக்ட் பண்ணிட்டீங்களே, மறுபடியும் என்ன செலக்ஷன்? பங்கு போட முடியாதே. சரி, செலெக்ஷன்னா எப்படி? 3 ஃபேமிலி மெம்பர்ஸும் மாறு வேஷத்துல வந்து மேடையில நடிக்கணும், ஆடணும், பாடணும். அதுல யார் பிரபாவமா பண்றாங்களோ அவங்க தான் பிரைஸ்க்கு எலிஜிபிள். இது கிடைச்ச மாதிரி தான். அக்கா நாம கலந்துக்கலாம்க்கா. மீரா ரொம்ப யோசிக்காத. சார் இதுக்கு மேல வர முடியாது. தள்ளு. ஏன் சார், அந்த 10 லட்சம் ரூபாயில உங்களுக்கு ஒரு 10,000 தரோம். அந்த 10 லட்சம் ரூபாயை எங்களுக்கே கிடைக்க முடியா ஏற்பாடு பண்ண முடியாது? ஃப்ராட் பண்ண சொல்றீங்களா? நீங்களா அதுக்கு ஏன் ஃப்ராடுன்னு ஒரு பேரை சொல்றீங்க? ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். அட போயா, இது பாருங்கப்பா, எனக்கு என்னமோ உங்க ஃபேமிலிக்கு தான் 10 லட்சம் ரூபாய் விழப்போகுதுன்னு என் மனசுல படுது. நீங்க தைரியமா கலந்துங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு போட்டி. இதுதான் உங்க ஃபேமிலியோட ஐடென்டி கார்டு. சரிங்க. ஆல் தி பெஸ்ட். வரட்டுங்களா? சரிங்க. ஐயோ, இப்படி குழப்பிட்டு போறானே, இதுக்கு இருந்தாலும் வராமையா இருந்திருக்கலாம். மீரா ஒரு சூப்பர் பிளான். நானும் உங்க அப்பாவும் போட்டியில கலந்துக்கிற அந்த 2 ஃபேமிலியை பார்த்து போட்டியை தள்ளி வச்சுட்டாங்க, இப்ப கிடையாதான்னு சொல்லிட்டு வந்துட்டுமா? போட்டி அன்னைக்கு அந்த 2 ஃபேமிலி வீட்டையும் வெளியில பூட்டிட்டு அச்சி, ஊருக்கு தனமா யோசிக்காம நல்ல விதமா அந்த போட்டியில நம்ம எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத சொல்லுங்க. உனக்கு ஏதாவது தோணுச்சா? தோண்ட மாதிரி இருந்தது, ஆனா தோணல. அப்பா, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? இல்லையே. அப்பா உங்களுக்கு? அந்த மேனேஜர் நம்ம வீட்டுக்கு ஏன் வந்தான்னு தோணுச்சு. ஒரு சூப்பர் ஐடியா. பிருந்தாவனம் செட்டப். மீரா நீதான் ராதா, முரளி நீதான் கிருஷ்ணன், நான் தான் அந்த மாடு மேய்க்கிறவன். அப்ப நானு நீதான் அந்த மாடு. ரொம்ப நேரம் என்னால மாடு மாதிரி அலைய முடியாது. நீங்க எப்பவுமே அப்படிதானே அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன? இந்த வேஷம் வேண்டாம், வேற மாறு வேஷம் ட்ரை பண்ணலாம். தசாவதாரத்துல கமல் 10 வேஷம் போட்டாரு. அதுல ஒரு 4 கெட்டப் உருவி நாம ட்ரை பண்ணானே. அசுக்கு, அதுல பாட்டி வேஷத்தை நான் போடணுமா? பேட. மீரா ஒரு ஐடியா. குறவும் குறத்தி கெட்டப் எப்படி? நாமெல்லாம் சேர்ந்துருவோம், ஆனா அப்பா மட்டும் துண்டா நிக்கும், ஓட்டவே ஓட்டாத. மாறு வேஷத்துக்கு இவ்ளோ டிமாண்டா? ஏன் மீரா, பாக்கி 2 ஃபேமிலியும் தான் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வர போறாங்களே, அப்ப நம்ம நார்மலா போனா என்ன? நார்மலானா அப்ப நாம இப்ப என்ன மென்டலாவா இருக்கோம்? அப்போ வேஷமே போட வேணாங்கிறீங்களா? கரெக்ட். முடியாது, உள்ள விட மாட்டாங்க. ஒரு பிரமாதமான ஐடியா. போட்டியில கலந்துக்காம கழட்டிக்கலாங்கிறியா? 4வது தெருவுல ஒரு மார்வாடி ஃபேமிலி இருக்கு. நமக்கு பதிலா அவங்கள போட்டியில கலந்துக்கலாம் சொல்றியா? ஹோட்டல்காரன் அனுமதிக்க மாட்டான். வாயை மூடிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நாம எல்லாம் அந்த மார்வாடி வீட்டுக்கு போய் அவங்க Dress-ஐ இரவல் வாங்கி போட்டுக்கிட்டு மார்வாடி வேஷத்துல கலந்துக்குவோம். பிரமாதமான ஐடியா. சவுகாப்பேட்ல ஒரு கோடவுன்ல வேலை செய்யும்போது நானும் நிறைய மார்வாடி ஃபேமிலியை வாட்ச் பண்ணியிருக்கேன். அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் கலக்கலா இருக்கும். என்னடா சொல்ற? பொம்பளைங்க வேணா கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், ஆம்பளைங்க அகலமா ஜிப்பாவும் பைஜாமாவும் போட்டுக்கிட்டு தானடா அலைவாங்க. அதுலயும் உங்க மாமாவை பைஜாமாக்குள்ள அடக்க முடியுமா? ஐயா, போய் ஒரு 4 இந்தி பட DVD வாங்கி பாருங்க. அவங்க ஸ்டைலும் Dress-உம் என்ன பிரமாதமா இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, அதான் நம்ம மாறு வேஷம். மார்வாடி வேஷம் தானே. அதுக்கு எதுக்கு அவ்வளவு சோகம்? ஒரு மார்வாடி வீட்டு கல்யாணத்துக்கு போனேன். கையில பத்திரிக்கை இல்ல, என்ன அடிச்சு படியில இருந்து உருட்டி விட்டாங்க. அதுல இருந்து அவங்க மேல எனக்கு வெறுப்பு. நீ ஏன்டா பத்திரிக்கை எடுத்துக்காம கல்யாணத்துக்கு போனேன்? அவங்க எனக்கு பத்திரிக்கையே கொடுக்கலையே. வாசல்ல வாழை மரம் கட்டி இருந்தது, நானா தான் உள்ள போனேன். உன்னை கட்டி வச்சு அடிக்காம விட்டாங்களே. சரி சரி, நாம எல்லாரும் அந்த மார்வாடி வீட்டுக்கு போய் Dress வாங்கிட்டு வருவோம். என் சைஸுக்கு Dress கிடைக்குமா? ஒரு மார்வாடிக்கு ஜொரோன்னு ஸ்டேஜ்ல ஓரமா படுக்க வச்சுட்டு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சரி வாங்க வாங்க. सुष्मिता, सुष्मिता, सुष्मी, अरे आओ मीरा, आओ बैठा ना। नमस्ते। मुझे बहुत ही खुश है। ये लोग இவர் வந்து எங்க அப்பா, அது என் வீட்டுக்காரோட மாமா, அது வந்து என் தம்பி. நாங்க எல்லாம் மாறு வேஷ போட்டியில கலந்துக்க போறோம். மாறு வேஷ போட்டி? சுத்தம் இதுவே புரியல. இவங்க கிட்ட விஷயத்த சொல்லி Dress வாங்கிட்டு போறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். இப்ப பாரு, அவங்களுக்கு ஈஸியா புரியும்படியா எக்ஸ்பிளைன் பண்றேன். மாதாஜி மாதாஜி बोलिए जी। 4 people
யுவர் ட்ரெஸ் கிவ் மீ. சும்மா இருங்கப்பா, மிரள்றாங்க பாருங்க. நான் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். சுனோ, ஆ, मैं मीरा को अंकल है. சூப்பர். ഞങ്ങൾ 4 பேரும் கூடி மாறுவேட போட்டியில கலந்துக்க போறோம். ஹை, கொலை பண்ணிட்டான். எல்லா பாஷையும் சேர்த்து அவியல் ஆக்கிட்டான். அதானே ஓப்பனிங் அழகா இருந்துச்சு. இப்படி பண்ணிட்டியே. இதுக்கு பேசாம இருந்திருக்கலாம். மீரா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேசாம மார்வாடின்னு போர்டை கழுத்துல மாட்டிக்கிட்டு போட்டியில சரி கலந்துக்கலாம். வாங்கப்பா. கொஞ்சம் இருங்க. நீங்க எல்லாரும் மாறு வேஷா போட்டியில கலந்துக்க எங்க Dress வேணும், அவ்வளவுதானே? எங்க இவ்வளவு தெளிவா தமிழ் பேசுறீங்க? இத்தனை நேரம் தமிழ் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க வேற ஸ்டேட்ல இருந்து உங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லா தமிழ் பேச கத்துக்கிட்டோம் இல்லையா? நீங்க கொஞ்சமாவது ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தில பேசணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்களா? நியாயமான கேள்வி. அந்த பாஷை என்ன பாவம் பண்ணிச்சு? கரெக்ட். தமிழை மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தாம்பரத்தை விட்டு தாண்ட முடியாம தவிக்கிறான். நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இல்ல இல்ல. எனக்கு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னட், உருது இந்த மாதிரி நிறைய பாஷைங்க தெரியும். எங்களுக்கு தமிழ் மாத்திரம்தான் பாஷை, மத்ததெல்லாம் ஓசை. மீரா, உள்ள பெட்டி நிறைய Dress இருக்கு, கொண்டு வந்து குடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. கொண்டு வரேன். ஏப்பா, நீ என்ன டெல்லியில வேலை பார்க்க போற? உனக்கு எதுக்கு ஹிந்தின்னு கேட்டேன், ஹிந்தி படிக்க விட்டியா? இப்ப பாரு யார் அவமானப்படுறது. சத்தம் படாதடா, அவங்க காதுல விழப்போகுது. ஹம் தும் 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 ஏய். ஹம் தும் ஏய். ஹம் தும் ஹம் தும் ஏய். ஹம் தும் ஹம் தும். என்ன பண்ற? இப்பவே ஹிந்தி பேச பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஹிந்தி பிராக்டிஸ் பண்ற மாதிரி இல்ல, ஏதோ ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் கிளம்புற மாதிரி இருக்கு. இந்த மீரா, யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, சரி. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சா ஒரு பெட்டி நிறைய Dress நாங்க உங்களுக்கு வாங்கி ஓ, தரோம். தேங்க் யூ ஆ, தேங்க் யூ. சுஷ்மிதா, இந்த Dress யூஸ் பண்ணிட்டு வாஷிங் அயனிங் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறோம். நோ 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 நோ. இதெல்லாம் சேர்த்துக்கு தான் என் ஹஸ்பண்ட் இருக்காரே. உலகம் பூரா வெவ்வேறு பாஷை பேசினாலும் பொண்டாட்டி புருஷனை வேலை வாங்குறது மாத்திரம் யூனிவர்சலா ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ப நாங்க கிளம்புறோம் சுஷ்மிதா. வரோம்மா. வரேங்க மேடம். நமஸ்தே. வாங்க வாங்க. நடங்க. ராம் ராம். அரே வா 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 வா. அதான் வந்துட்டேன்ல. அரே बहुत अच्छा. அரே தேங்க் யூ. வா நிக்கிறியா? நிக்கிரியா இல்ல, ஷுக்ரியா. ரொம்ப நல்லா இருக்கு. பிதாஜி, அச்சா, बहुत अच्छा. பையா சூப்பர். ஏய், நான் நல்லா இருக்கேனா? சுப்ரியா, கண்ணு ஓகே. அரே பையா, ஓ பிதாஜி, மாமாஜி, நம்ம கிளம்பலாமா? டிராபிக்ல போறதுக்கு கரெக்டா இருக்கும். பாட்டி பேட்டி, ஓ, நாம ஜெட்கா மேல போலாமா? அரே நஹி, குக்கா மேலே போவோம். என்ன போலீஸும் இன்ஸ்பெக்டரும் வர்றாங்க? அவங்க இன்னொரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அவங்க Dress நல்லா இருக்கான்னு நம்ம கிட்டயே கேட்க வராங்க. நமஸ்தே ஜி. நம்ம ஸ்டேஜ் நீங்க எல்லாருமே மார்வாடி தானா?
பாத்தீங்களா நம்ம கெட்டப் பார்த்து அவரே மார்வாடி நம்பிட்டார். நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். உங்களுக்கு கூட இன்ஸ்பெக்டர் வேஷம் நல்லா இருக்கு. உங்களுக்கு செகண்ட் பிரைஸ். மாமாஜி சோட்டாலால். சம்பந்தி ஜி மோட்டாலால். நான் முகுல் சந்த், இது என் அக்கா பூனம். இதெல்லாம் எத்தனை நாளா நடக்குது? இன்னைக்கு காலையில 11 மணிக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா 10 லட்சம் கிடைக்கும். ஆக அப்பப்போ வைரத்தை கடத்தி 10 லட்சம் 20 லட்சம்னு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன வைரமா? அடிக்கடி நீங்க வெளிநாடு போவீங்கல்ல? ஏர்போர்ட் வாசல்ல கூட மிதிச்சது இல்ல. ஆமா. இந்த பொய்ய நான் நம்ப தயாரா இல்ல. நான் வேற மாதிரி ட்ரை பண்றேன். கரெக்டா இருக்கா பாக்குறீங்களா? சோ கான்ஸ்டபிள், அவங்க கோட்டு கேப்லாம் கழட்டு. சார் கொண்டாங்க. எப்படி இவ்ளோ வைரம்? ஐயோ. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. பல வருஷமா நீங்க கோயில் சிலையையும் கடத்திட்டு இருந்தீங்கல்ல, அப்போ இருந்த டிபார்ட்மெண்ட் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தது. சார் நாங்க ரொம்ப டீசென்டானவங்க. நாங்க எதுக்கு சார் சிலையெல்லாம் கடத்தணும்? வாயை மூடுங்க. இப்ப கிடைக்கிற எவிடன்ஸை வச்சுதான் உங்களை உள்ள போட ஏற்பாடு பண்ண போறேன். வாங்க சார், நாங்க கோர்ட்ல எல்லாம் உண்மையை சொல்லிக்கிறோம். இங்கே இருங்க, நான் போலீஸ் இப்ப அனுப்புறேன். அப்ப நீங்க எதுல வந்தீங்க? ஷேர் ஆட்டோல வந்தோம். எங்கேயும் ஓடக்கூடாது. போலீஸ் அங்கங்க இருக்காங்க, சுற்றுவாங்க. கான்ஸ்டபிள் வாயா. அந்த சுஷ்மிதா எவ்வளவு அட்வைஸ் பண்ணா. அவ புருஷ ஒரு கடத்தல்காரன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவளும் தானே கூட்டு. அவ எப்படி சொல்லுவா? அவங்க தப்பிக்கிறதுக்கு நம்மள மாட்டி விட்டுட்டாங்க. तुम पागल हो गए, पागल हो गए, पागल हो गए। दिमाग खराब है। मेरा दिमाग तो अच्छा है, आपका ये खराब हुआ है। आपको पहले बताना होगा ना मुझे, हाँ? कि उस पर डायमंड रखा हुआ है। அப்பவே கலகலன்னு சத்தம் வந்தது கோர்ட்ல இருந்து. மார்வாடி தானே, பீச்ல இருந்து வரும்போது கூழாங்கல் அள்ளின்னு போட்டு வந்திருப்பான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது வைரம்னு. ஐயோ, அநியாயமா 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. மீரா வாங்க, இன்னைக்கு தர்ம அடிதான் बेटी உங்களுக்கு. மீரா दो आदमी इधर आए, அதெல்லாம் வேண்டாம். இனிமே இவங்களோட நீ பேச்சுவார்த்தையே வச்சுக்காத. ரெண்டு ஆளுங்க இங்க வந்தாங்களா? அப்படி தமிழ்ல கேட்க வேண்டியதுதானே. வந்தாங்க 2 பேர், ஒருத்தர் இன்ஸ்பெக்டர், ஒருத்தர் கான்ஸ்டபிள். நீங்க திருட்டுத்தனம் பண்ணிட்டு எங்களை மாட்டி விட்டுட்டீங்களா? அவங்களுக்கு Dress கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஜீப் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. तुम बुद्धू हो। हाँ मैं बुद्धू हूँ, क्योंकि मैंने तुमको शादी किया ना, राम राम। इसीलिए मैं बुद्धू हूँ। मैं तुमको बोल दिया, जेबी के पीछे अंदर डायमंड रख दिया ना। मैंने उनको ड्रेस देने के पहले आपने बोला नहीं, देने के बाद अभी आपने बोला। झूठ मत बोलो। नहीं, मैं तो झूठ नहीं बोलती, माँ की कसम खाती मैं हूँ। तुमको बोल दिया। ஹே சூப்பர் ஹோ. கையா இருக்க கப்ராட் இருக்கு. என்னத்துக்கு இங்க வந்து ஹிந்தியில சண்டை போடுறீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. புரியும்படியா தமிழ்லயே சண்டை இங்க போடுங்க. வந்த ரெண்டு பேரும் போலீஸ்காரங்க இல்ல. யோ வந்தவன் இன்ஸ்பெக்டர் தான். மீஸ் எல்லாம் வச்சிருந்தான். எங்களுக்கு தெரியாதா போலீஸ் எப்படி இருப்பாங்கன்னு? இல்லப்பா, நான் வயலம் கொண்டு வரது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. 4 நாளா என் வீட்டையே சுத்தி சுத்தி வந்தாங்கப்பா. அவங்க சுத்தினது இருக்கட்டும். நீங்க வைரத்தை கடத்துறது தப்பா இல்லையா? ஐயோ, நான் கடத்தலேப்பா. கஸ்டமர்ஸ் கிளியர் பண்ணி தான் கொண்டு வந்தேன். ரசீதி பாக்குறியா? அப்ப எதுக்காக வைரத்தை கோட்டுக்குள்ள மறைச்சு வச்சீங்க? பீரோல வச்சா வீட்லயே வந்து திருடிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம்தான். மீரா, எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் கிளம்புறதும் 2 பேர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தது, அத நான் பார்த்தது. ஏப்பா, எந்த போலீஸாவது ஜீப் அனுப்புறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்களா? நீங்க அப்போவாவது கொஞ்சம் உஷாரா இருந்துச்சுன்னா எங்க வைரம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கும் இல்லே. ஐயோ, எங்களை மன்னிச்சிருங்க. வந்தவங்க நிஜமான போலீஸ்காரங்கன்னு நாங்க நம்பிட்டோம். 2 கோடி ரூபாய்மா, எல்லாம் ப்ளூ ஜாக்கெட் டைமண்ட். இது பாருங்க ஜி, நான் உங்களுக்கு புது ஜிப்பாவும் கோட்டும் வாங்கி கொடுத்துடுறோம். எங்களை மன்னிச்சிருங்க. அது மட்டும் நடக்காது. அந்த 2 கோடி ரூபாயில 1 கோடி ரூபாய் நீங்க தான் கொடுக்கணும். புஜ்ஜி ஆவ் மேரே சாத். ஐயோ.
இரவலா ஒரு குண்டூசி கூட நம்ம அடுத்தவங்கிட்ட இருந்து வாங்க கூடாது. ஏன்னா அதுல இருந்து என்ன பிரச்சனை வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா நம்ம வாழணும். என்ன நான் சொல்றது சரியா?